ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான வீட் ஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் போல் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நல்லா திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக பட்டர் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவையும் இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு இது கூட வெதுவெதுப்பான பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பாருங்கள். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நிறையா சேர்த்துடாதீங்க. சாஃப்டாக மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கோதுமை மாவில் நம்ம பண்ணுறதுனால ஒரு 1/2 hour இதை ஊற விட்டுருலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதனால் 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் எந்த ஒரு கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இது சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அட்ட வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 hour ஆகிடுச்சுங்க. மாவும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு அப்படியே எடுத்து வச்சுட்டு இதை மொத்தமாக நம்ம இப்படி திரட்டிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓரங்களில் இந்த மாதிரி வெடித்து வந்தது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம அதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் திரட்டி வச்சுட்டேன். இப்போ இதை 4 ஓரங்கள்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாங்க. ஓரங்களை நான் 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை பீஸ் போட போகிறேன். இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணுனாலும் இது நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஓரங்களில் கட் பண்ணி போட்டால் அதே மாவையும் திரும்பவும் உருட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். வாங்க, வானலில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்டெல்லாம் இதில் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்ததும் உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 hour இதை நல்லா ஊறட்டுங்க. 1/2 hourக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 hourக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இது நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை நார்மலாக மைதா மாவில் தாங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.